வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ், அதாவது மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு. ஆனால் இந்த மட்டன் குழம்பு டிஃபன், சாப்பாட்டுக்கு ரெண்டுத்துக்குமே போத்தாக செய்கிறது. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க. இதுக்கு தேவையான பொருள் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் அரை மூடி தேங்காய், 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கசகசா ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கு மசாலா. நிறைய பேர் கறி குழம்புக்கு வெறும் கசகசா முந்திரி பருப்பு அப்படிலாம் போட்டு அரைப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் கறி குழம்பு வச்சு பாருங்கள். அதுவும் மட்டன் குழம்பு சிக்கனுக்கு இதோட டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் சிக்கனை யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா. இப்போ நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நொரப்பு இருக்கணும். ஏன்னா இந்த மட்டன் குழம்புக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். சரி, இதுக்கு தேவையான இன்னொரு கிரேவி வேணும் இல்லையா? அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அரை கிலோ கறிக்கு 10-12 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன விரல் அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்து இது நான் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அப்படி இல்லை, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி அரை கிலோ கறியை நல்லபடியாக கழுவி வச்சுருக்கேன். சில பேர் மஞ்சள்தூள் போட்டு கழுவாங்க. உடனே செய்கிறதுக்கு மஞ்சள்தூள் போட தேவையில்லை, கொஞ்சம் நேரம் கழித்து செய்யணுன்னா செய்யலாம். ஓகே, நம்ம எப்படி செய்யலான்னு பாருங்கள் ப்ரிப்பரேஷனை. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயும் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் ஊற்றுறீங்களோ ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு வதங்குறப்பயே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கறி மசாலா, அதாவது கரம் மசாலா நம்ம கண்டிப்பாக வெங்காயம் கருவேப்பிலை போடும்போது போடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் தக்காளி எப்போ போடுறீங்களோ அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ஏன்னா குக்கரில் உங்களுக்கு ஒட்டவும் ஒட்டாது. ரெண்டாவது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர், அதாவது ராவாக இருக்கும். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே சில இதில் குழம்புல பார்த்திங்கன்னா அப்படியே ராவாக தெரியும், அதெல்லாம் தெரியாமல் இருக்கும். தக்காளி போடுறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நல்லா அதை வதக்கிட்டு, தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அரை கிலோ மட்டன் நான் யூஸ் பண்ணேன் இன்றைக்கி. எங்கள் வீட்டு 5-6 பேருக்கு மட்டன் ஒரு வேளைக்கு செஞ்சுருக்கேன். இது நான் ஆப்பத்துக்கு செஞ்சுருக்கேன், இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், ரைஸுக்கு எடுத்துக்கலாம். நான் செய்கிற இந்த குழம்பு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இப்போது நல்லா மட்டனை போட்டு அந்த கிரேவியோடு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் போட்டு கழுவலை, அதனால் மஞ்சள் நிறையா நம்ம சேர்க்கறது தவறே கிடையாது, கவுச்ச வாசனை அடிக்காது. ரெண்டாவது மட்டனுக்குள்ள ஸ்மெல் மாறி நல்லா உங்களுக்கு கிரேவி வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இதை நீங்கள் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டிடுங்க. அந்த மசாலா, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கரம் மசாலாவோட நல்லா சேர்ந்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஏன்னா நம்ம ஏற்கனவே அதில் காஞ்ச மிளகா நம்ம தேங்காவோட வச்சு அரைச்சிருக்கோம். அதனால் இப்போ நான் 1 ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகா நான் வச்சுருக்கேன். அதனால் நம்ம இதில் மிளகு நான் சேர்ப்பேன், எப்போ சேர்ப்பேன்னு பார்த்துங்க. இப்போ நம்ம அந்த அரைச்ச மிளகாத்தூள் போட்டு, குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா 2 திருப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்ச விழுதை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த தேங்காய் இப்போ மல்லி எல்லாமே பச்சையாக தானே அரைச்சவங்க பாருங்கள், இந்த அளவுக்கு அதோட நல்ல கிரேவியோடு சேர்ந்து போச்சு பார்த்திங்களா? டேஸ்ட் உங்களுக்கு வேறு லெவல் இருக்கும். எந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா, எல்லா குழம்பும் எப்படி செஞ்சுருக்காங்க நிறைய நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் எந்த குழம்பு செஞ்சிங்கன்னா காலைல டிஃபன், லஞ்சுக்கு, நைட்டு பரோட்டா, சப்பாத்திக்கு எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தேங்காய் மசாலா வசக்கின பிறகு நீங்கள் இப்போ மிளகு ஸ்பூன் 1 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். இல்லாட்டி நீங்கள் மிளகு தேங்காய் கூட அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டால் அது ஒரு வாசனையாக இருக்கும். இப்போது நல்லா எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு. நான் எப்பயுமே கறி மசாலா, கறி குழம்புக்கும் சரி, வெஜிடபிள் குழம்புக்கும் சரி, குருமாவுக்கு, சாம்பாருக்கு எதுக்காக இருந்தாலும் அரிசி கழுவின தண்ணியை தான் நான் ஊற்றுவேன். அதனால தான் என்னோடய குழம்புக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. எங்கே சாப்பிட்டாலும் நான் செஞ்ச மாதிரி இல்லைன்னு ஒரு சின்ன ஒரு பாராட்டுன்னு வைங்களேன்.
அதனால் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் குக்கரில் 5 விசில் வைப்பேன். உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விசில் வைக்கணுமோன்றதை நீங்கள் வைங்க. நான் விசில் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது அடப்புலாம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் விசில் போடணும். நீங்கள் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட பொங்கலை பாருங்கள். நான் குக்கர் ஃபுல்லாக தான் குழம்பு வச்சேன், கொஞ்சம் கூட பொங்கலை. அப்போ நீங்கள் கரெக்டாக அந்த விசில் பராமரிக்கிறீங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெண்டாவது வாசனை பக்கத்து வீடு 2 வீடு தள்ளி கூட வாசனை வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு வச்சு வீட்டில் கொடுங்க. இப்போ நான் ஆப்பத்துக்கு கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் சாப்பிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க. உங்களுக்கு இந்த பாராட்டு கிடைக்கணும். நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.